Laditha Jewelry presents Love Returns, powered by Prestige Continental Coffee. இவரை நாம மறந்தே போயிட்டோமே. எங்கேயாச்சும் போ. ஆனா நாளைக்கு வரைக்கும் இந்த பக்கத்து தலை வச்சே படுக்கூடாது. சரி ஒரு 2000 கொடு. இங்க ரெடி பண்ற? நானே செம்ம கடுப்புல வந்திருக்கேன். ஒழுங்கா வழி விடு. என்னடா பண்றது? அவனே எனக்கு கால் பண்றாடா. ஸ்பீக்கர்ல போடுறா. ஹலோ ராஜ், கொஞ்சம் கதவு தரையேன். இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரலமா, ராஜ் தான் பார்க்க வந்தேன். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? இப்பயாச்சும் என்ன நடந்து சொல்றாங்க. பெற சேர்ந்து என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்கல்ல. இது விக்ரம் வீடுன்னு தெரியாம தான் உண்மையா வந்தியா? ஏய், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டே இருக்க. பேசு. என்ன பண்ணுவ? ஏய், கீர்த்தி வேணாம். என்னடி பே? கை விடுறா. தள்ளிடி. Baby, I'm on the way. பேபி, என் பியல சமாளிச்சு கஷ்டப்பட்டு லீவ் போட்டிருக்கேன். இன்னைக்கு ஃபுல் டே உன் கூட தான். சரி வா, உள்ள போலாம். இரு உள்ளயா இருப்பா. ஹாய். ஹாய் சுடா. பேபி, கொஞ்சம் வெளியில வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சுடா. இங்க வச்சிட்டு பேபி பேபி கிவினா வாய் உடைச்சிடுவேன். என்னடா வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன, இவ்ளோ பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் கூப்பிடல, அவங்களா உள்ள வந்து உட்காந்துருக்காங்க. அது எப்படி இவங்களா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? யாரா இவங்களா? ஏய், நீ நைட் கேட்பிய விடிய ஒரு அருமையான ஃபேமிலி கதை. அது இவங்க தான். ஓ, இவங்க தான் அவங்களா? அவங்களே தான். ஆமா, கதைய எதோட நிறுத்தின? அனு வீட்டுட்டு வெளில போறா, அதனால இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். எந்த பிரச்சனையும் ஆகலையா? எங்க அதுக்குள்ள அனு கீர்த்தி எல்லா உண்மையை சொல்ல, கீர்த்தி உடனே இங்கே கிளம்பி வந்துட்டா. இதுங்களும் பின்னாடியே வந்துருச்சுங்க நம்ம உயிரை வாங்குறது. ஐயோ, ஆமா நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்ல. எனக்கே இப்பதான் தெரியும். சரி வா, உள்ள போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே படமா காட்டுறாங்க, உள்ள போக சொல்றேன். வா, நம்ம எங்கேயாச்சும் வெளில போலாம். டேய், சமாளிக்க முடியலடா. வாடா. டேய், நீங்க தான் விக்ரமா? ஆமா. நைஸ் டு மீட் யூ. அடச்சி, இப்போ இன்ட்ரோ ரொம்ப முக்கியம். சுமார். டேய், இப்போ என்னதானே பண்ணுன்ற? ஹெல்ப் பண்றா. வாடா. நீ மட்டும் என்ன தனியா யோசிச்சுட்டு வா. டேய். ஐயோ, இவன் நம்மளை விடவே மாட்டான் போல. டேய், இது உட்காந்துருக்க பொசிஷனே சரியில்லைடா. எனக்கு பேச போனேன், இன்னைக்கு சாவு கன்ஃபார்ம். என்னடா பண்றது? என்ன கேட்டா நான் அப்படியே ஓடிலாம் தான் சொல்லுவேன். ஏய், விளையாடாதடா. விளையாடுறேனா? சரி போய் பேசு போ. டேய், எங்கடா அங்க போற? கீர்த்திட்டு பேச. சும்மாறா. கீர்த்திட்ட போன கன்ஃபார்ம் மர்டர் தான். இங்க மர்டர் அலோட் கிடையாது. போய் அவன்கிட்ட பேசுறா. அன்கிட்ட என்னடா? டேய், பேசியதுண்டா ஆகணும், வேற வழி இல்லை. போய் பேசுறா. சூப்பரா பேசுவான் பாரு. அனு, தயவு செஞ்சு எதுவுமே பேசாத, எனக்கு தலை வலிக்குது. என்ன பண்ண சொல்ற? இல்ல நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. உன் பொண்டாட்டி கிட்ட பேசி பார்த்துட்டேன், அவ அசர மாட்டேங்கிறா. என்ன பண்றது? அவ கோவத்திலயும் நியாயம் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? சரி, ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் அனு. எதுக்கு? இல்ல, நீ நினச்சிருந்தா கீர்த்தி வீட்டு கூட்ட போய் வராமல் இருந்துக்கலாம். இல்லை, அவள் கூப்பிட்டு உனக்கு கோவமாக கத்துனப்போ எந்திரிச்சு நீ மாட்டுக்கும் உன் வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் நீ இங்கே வந்து உட்காந்துருக்க. நீ மட்டும் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் மாட்டுக்கு போகிறேன்னு போயிருந்துக்கலாமே. ஆனால் போகலையே, எங்களுக்கு அங்கே வந்து உட்காந்துருக்க. இது வரைக்கும் நீ பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம்.
இதை நீ எனக்காக பண்ணல, கீர்த்திக்காகவும் சேர்ந்து பண்ணியிருக்க. ஸோ அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நீ இன்வால்வ் ஆக வேணாம். நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. என்னடா இப்படி பேசுற? இல்லைன்னு ஆரம்பத்துலேருந்தே என் தப்பு தான். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். கீர்த்திட்டு என்ன நடந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. ஆமாங்க. உட்காரு உட்காரு சொல்றேன். நான் போய் கீர்த்தி கிட்ட பேச. என்ன பேச போற? அவளுக்கு இருக்கிற கோவத்துக்கு இன்னும் கத்துவா, அது வேண்டாம். சரி, அவ என்ன பேசினாலும் பரவாயில்ல. ஒரு வாட்டி, லாஸ்ட் டைமா ஒரு வாட்டி பேசிடுறேன். வேண்டாம் வேணாண்டி. ஐயோ, நான் போய் பார்த்துட்டு வரேன். போய் பார்த்துட்டு வையா. இவனோட போய் பார்க்க போறான். சமாதானம் ஆயிடுவாங்களா? ஆயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, நீ எனக்கு ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னியே, எங்க அது? சரி சரி, வா போலாம். வா போலாமா? அது உனக்கு சர்ப்ரைஸ் ஆச்சே. ராஜ், ராஜ், என்னாச்சுடா? எனக்கு புரியுது கீர்த்தி, நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு. உன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ப்ளீஸ் கீர்த்தி, நேத்து நாங்க 2 பேரும் உண்மையாவே பேசிட்டு தான் இருந்தோம். நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பான விஷயமும் நடக்கல. இங்கே பார், நான் ஏதோ கோவத்தில் தான் சொன்னேன். எனக்கு அவனை பற்றி தெரியும். எதுக்கு சிரிக்கிற? விக்ரம் பற்றி தெரியும்னு சொன்னதுக்கா? ஐயோ சச்சே, பொய் சொல்லாத. என்னதான் இருந்தாலும் நீ அவன் லவ் பண்ண பொண்ணு இல்லை, நான் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு. என்னை விட உனக்கு தான் அவனை பற்றி தெரியுமோ என்னமோ. உண்மைதான், எனக்கு விக்ரம பத்தி தெரியும் தான். ஆனா அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவான். என் ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே இல்லை. ஆனா அந்த பழைய விக்ரம உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாத கீர்த்தி, நானும் விக்ரமும் நிறைய சண்டை போட்டிருக்கோம், பேசாம இருந்திருக்கோம். அவன் அப்பெல்லாம் வந்து பேசினதே கிடையாது, சாரி சொல்ல மாட்டான். ஆனா இப்போ நான் பாக்குற விக்ரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கான். அவன் அமைதியா இருக்கான், உனக்கு அடங்கி போறான். எங்க நீ அவனை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயப்படுறான். அதனாலதான் இவ்ளோ டிராமா. கீர்த்தி, அவன் என்ன லவ் பண்ணதை விட உன்னை அதிகமா நிறைய லவ் பண்றான். என்ன நம்பு. விக்ரம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பேசலாமா? இங்க வேணாம், டெரஸ்ல போய் பேசுங்களேன். ஹே, செம்மையா இருக்கேடா. எப்படி நம்ம டேலண்ட்? நீயா பண்ண? ஆனா பின்ன நான் பண்ணலாமா? மிஸ் ஆகுது. ஏதோ மிஸ் ஆகுதா? ஏய், நீ என்ன பண்ற? அது தூக்கி அங்க வைங்க. போ. பேசாம அதை தூக்கி இங்க வை. வச்சாச்சு. இந்த லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற ரைட் கார்னர் மாத்து.
என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். டஸ்டர் கூட ஏய் என்ன பண்ற? இப்பதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வா அவங்கள போய் கூப்பிடலாம். வா வா வா, வா. நமக்காக பண்ணி வச்சாச்சடி. உனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். நான் பண்ணது தப்பு தான். ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தணுன்னோ இல்லை உன்னை ஏமாற்றணுன்னோ நான் பண்ணலை. சொன்னால் எங்கே நீ என்னை விட்டு போயிடுவேன்ற பயத்தில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன். நான் விட்டு போயிடுவேன்றது மட்டும் ரீசனாக சொல்லாத. அது எப்படி நான் உன்னை விட்டு போவேன்? இவ்வளோ நாள் நீ என் கூட இருந்ததில் இவ்வளோதான் நான் புரிஞ்சு வச்சிருக்கல. எதுவாக இருந்தாலும் நீ உட்காந்து பேசுறதுனாலே நான் புரிஞ்சிருப்பேன். என்கிட்ட மறைச்சது தான் எனக்கு கோவமே. ஐயோ, நான் சொல்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் நல்லா முடியல. நான் தப்பு பண்ணேன் தான், ஆனால் உன்னை ஏமாற்றணும்னு இன்டென்ஷனில் பண்ணல. ப்ளீஸ் நம்பு. என்ன தொடாத, அரைஞ்சிருவேன். அவன் என்ன என்னமோ அவளுக்கு தான் எல்லாமே உன்னை பற்றி தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்புறா. உனக்கு தான் என்னை பற்றி எல்லாமே தெரியும், அவளுக்கு எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் அப்போ இருந்த நான் வேற, இப்போ இருக்கிற நான் வேற. போதும், நிறுத்து. அப்படியே 2 பேரும் அச்சில் அடிச்ச மாதிரியே பேசுறீங்க. எனக்கு கோவம் தான் வருது. ஆமா, இவ ஒருத்தி தானா இல்ல இவள மாதிரி வேற யாராவது இருக்காங்க? என்னடி இப்படிலாம் பேசுற? இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ப்ளீஸ் என்ன நம்பு. மூஞ்ச அப்படி வைக்காத, பார்க்கவே நல்லா இல்ல. என் லைஃப்பில் உன்னையும் மீனும் தவிர வேற யாருமே எனக்கு கிடையாது. உனக்கு கோவம் வந்தா நான் அடி திட்டு, ஆனால் என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாது. ப்ளீஸ் என் கூடவே இரு. ஏய் ஏய், எதுக்குடி அழுவுற? நான் எங்க அழுதேன்? நானா தப்பு பண்ணேன்? நான்லாம் ஒன்றும் அழுகல. கட்டிப்பிடி. கட்டிப்பிடி. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேல்ல? இதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்ல வேணாம். உன் மூஞ்சி பார்த்தாலே நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஏய், மேலே போய் ரொம்ப நேரம் ஆகுது. நீ சமாதானம் இருப்பேலா? யாருக்கு தெரியும்? ஏய், ஏன் என்ன ஊத்துற? நீ பட்ட இன்னொன்று ஊத்து. அப்புறம் அடி பிடிச்ச பேர் நான் தான் உட்காந்து சுரண்டிக்கிட்டு இருக்கணும். டி, இது பிரஸ்டீஜ் செராக்லை டோர் டீப் கடாய். இதுல கொஞ்சம் ஆயில் ஊத்துனா போதும், அடியெல்லாம் பிடிக்காது. அதுவும் இல்லாம இது க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸி. உங்க வீட்ல தான் இருக்கு, உனக்கே தெரியல? என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும். பிரஸ்டீஜ் ஹெக்ஸகன் வேற வச்சிருக்கியா? சூப்பர் சூப்பர். அப்போ இனிமேட்டு எனக்கு சுரண்ட வேலை இல்லை, கழுவுறது ஈஸியாக இருக்கும் இல்லையா? பரவாயில்ல. வெல்கம் டு தி டின்னர். வேணும் என்னம்மா? நாங்க என்ன சாப்பிடுறோம் சொல்லு? என்ன என்ன விட்டு என்ன சாப்பிட்றீங்க? சிக்கன் பிரியாணி. ஆமா, அனு எங்க? அனு அனு இங்கே தானே இருந்தா, கீழே. இங்க இல்லையே அவ. எங்க போனா? இங்க தெரியலையே. சரி இருங்க, நான் வரேன். கம்மியா? ஹே, ஆல்ரெடி இது இருக்கு. எனக்கு போதும், நீ சாப்பிடு. ஹலோ. ஏ அனு, ஆமா, எங்க இருக்க? ஓகே பண்ணீங்க. எங்கன்னா நான் என் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இது கிளம்பிட்ட? இனிமே நான் அங்கே தேவையில்லை. இது உங்க ஃபேமிலி டைம். நீங்க தான் ஹாப்பியா இருக்கணும்.
அவனால அவ்வளவு சீக்கிரம் நம்பாதீங்க. சாப்பிட்டு போயிருக்கலாமே. ஐயோ இங்க கீர்த்தி எப்பா என்ன ஆளை விடுங்கடா சாமி, என்னால முடியல. சரி, எப்போ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்? இதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்துல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் அந்த பக்கமே வரல. ஜோக்ஸ் அபார்ட். ஹாப்பியா இருங்க. பாய். ஓகே. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. உன் நண்பன் மாதிரி கண் கலங்காம பாத்துக்கோ. அம்மா அதுவும் சரிதான். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க.